மைதா மாவில் டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்குங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து தொள தொளன்னு இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். காயாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு 5 உருண்டையாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் 5 லேயராக போட போகிறேன், அதனால தான். இப்போ வந்து இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக மைதா மாவு தூவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருட்டையை வந்து நம்ம வச்சு இது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் வேண்டாம், மைதா மாவை வந்து லைட்டாக தூவிக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்ச லேயரை வந்து 1 பை 1 போட்டுக்கலாம். லைட்டாக மைதா மாவு தூவிட்டு நம்ம தேய்ச்சி வச்ச ஒரு லேயரை போட்டு அது மேலே லைட்டாக மைதா மாவு தூவி ஒரு 2 சொட்டு நெய் விட்டு தேய்ச்சிக்குங்க. மறுபடியும் இன்னொரு லேயர். இதே மாதிரி நம்ம 5 லேயரும் 1 பை 1 மைதா மாவு லைட்டாக நெய் தடவி இந்த மாதிரி 1 பை 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட வேண்டாம். லைட்டாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்குங்க. இது வந்து ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்துக்குங்க. லாஸ்ட்டில் வந்து கொணவு பிரியாமல் இருக்கிறதுக்காக மைதா மாவை லைட்டாக கரைச்சி இது ஒரு பேஸ்ட் மாதிரி லைட்டாக ஒட்டிக்கலாம். போட்டு இதை நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, லேயர் லேயராக இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு பாகு காய்ச்சிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 3/4 டம்ளர் வந்து சர்க்கரை சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு கம்பிப்பறை வரைக்கும் பாகு காய்ச்சிட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து எண்ணெயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் இது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சர்க்கரை பாகுக்குள்ளே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விடுங்க. இப்போ சூப்பரான மைதா ஸ்வீட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.